ஒரு கோயிலுக்கு வந்தால் யாரும் மக்கள் புலம்பக்கூடாது. ஆனால் சிறுவாபுரி முருகன் கோயில் வர்ற மக்கள் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதாவது பொதுமக்கள் வண்டிகள்லாம் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அரசியல்வாதிகள் வண்டி, அதிகாரிகள் வண்டி, இவங்க வண்டிகள் மட்டும் உள்ளே விடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு வந்தால் அமைதி இருக்கணும், ஆனால் ஒரே பரபரப்பாகவே இருக்குது அப்படின்றாங்க. இந்த யூடியூப்காரங்கள்லாம் இந்த சிறுவாபுரி முருகனை பற்றி எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆக்கினதா சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. காரணம் என்ன, சுதந்திரமாக எங்கேயும் போக முடியலைங்க, எங்கேயும் வர முடியலைங்க, உள்ளூருக்காரங்களே விடமாட்டேன்றாங்க, வண்டி எடுக்க முடியல, எனக்கு வீடே உள்ளதாங்க இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க. சிறுவாபுரி முருகன் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது, திடீர்னு ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது அப்படின்னா, இங்கே 6 வாரத்தில் நினச்சது கிடைக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. வீடு, மனை, மக்கள், மகிழ்ச்சி, திருமணம், யோகம் எல்லாம் இங்கே போனால் கிடைக்குது அப்படின்றாங்க. கார் எவ்வளோ நிற்குது பாருங்கள். டூ வீலரில் வர்ற கூட்டத்தை விட காரில் வர்ற கூட்டம் தான் அதிகம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிற நாள் போங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க.